என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். அருள்வாக்கு சொல்லும் ஜாதக அமைப்பு. ஏன்னா ஒருத்தர் நமது யூடியூப் நேயர் அருள்வாக்கு அது என்ன, அவருடைய அந்த கேள்வியை படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது சொல்கிற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். வணக்கம் ஐயா, என் பெயர் வேளாங்கண்ணி. பிறந்த நாள் 17/3/1995. பிறந்த இடம் திண்டுக்கல். ஐயா, நான் ஒருவரிடம் ஜாதகம் பார்த்தேன். அவர் நான் 10 வருடம் கழித்து அருள்வாக்கு சொல்ல வாய்ப்பு உள்ளது என்று சொன்னார். என் ஜாதகத்தில் அப்படி யோகம் இருக்கிறதா அப்படின்ட்டு இருக்காரு. அருள்வாக்கு சொல்கிறதுக்கு ஒரு யோகம் வேணுமா? ரைட், வேணும், கண்டிப்பாக வேணும். அது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக வாக்குஸ்தானம், நல்ல வார்த்தைகள் பேசணும். வாக்குன்னு எடுத்துக்கிட்டால் 2ஆம் பாவகம், லக்னத்துக்கு 2ஆம் பாவகம். அந்த 2ஆம் பாவகத்தில் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். இயற்கை பாவக்கிரகங்கள், லக்கணப்பாவிகள், லக்கணப்பாவின்னு கூட எடுத்துக்கலாம். அது இயற்கை சுபக்கிரகங்கள். இந்த குரு இந்த மாதிரி ஒரு நல்ல கிரக தொடர்பு கொள்ளும்போது நல்ல வார்த்தை வந்துடும். அது அந்த இடத்துல இயற்கை சுபர்னு, இந்த இயற்கை பாவி சுபர்னு எடுத்தால் போதும். இப்போ 2ஆம் பாவத்தில் சனியோ செவ்வாயோ சூரியனோ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சம்மந்தப்பட்டால், ராகு, இந்த பாவக்கிரகங்கள் சேர்ந்து அந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ரொம்ப பாவம், ரொம்ப நல்ல 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 வார்த்தைகள்லாம் பேசுவார்கள். அதாவது அப்படின்னா பூசமாக இருக்கும் நமக்கு வாய். அடுத்தவர்கள் கூச்சப்படக்கூடிய வார்த்தைகள் பேசுவார்கள். எந்த இடத்துலையாவது ரொம்ப மோசமான வார்த்தைகள் பேசுவார்கள். இப்போ நல்ல இடத்துல 2ஆம் பாவகம், அந்த 2ஆம் பாவகத்தோட குருவோ சுக்கிரனோ தனித்த புதன் வளர்புரை சந்திரன், நான் சொல்கிறதுல நல்லா கவனிச்சுக்கங்க. தனித்த புதனும் வளர்புரை சந்திரனும் இவர்கள், அப்போ குரு சுக்கிரன் வளர்புரை சந்திரன் தனித்த புதன் இவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அப்போ அந்த இடத்துல ராகு தொடர்பு கொள்ளலாம். அப்படிங்கும்போது வாக்கு பலிதங்கள், நல்ல வாக்கு பேசுவார்கள், நல்ல வாக்கு வரும். இப்படி இருக்கும் பொழுது நல்லா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் எந்த நிலையில் இருக்கிறார்? நீச்சமாகி போயிருக்காரா, இல்லை ஆட்சி பெற்று அஸ்தங்கம் வக்ரம் பெற்று போயிருக்காரா, அல்லது பாவியோடு சேர்ந்து போயிருக்காரா, இல்லை சுபரோடு சேர்ந்துருக்காரா, அவருடைய நிலப்பாடு என்ன அப்படின்னு வச்சு தான் வாக்கு பலிதங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி எடுக்கிறதுக்கு எதுவும் சொல்லலைங்க அப்படின்னா, நல்ல நிலையில் இருந்தால் வாக்கு பலிதம் வரும், நல்ல வார்த்தைகள் வரும். கெட்ட கிரகங்கள் கெட்டு போய் விட்டால் கெட்ட வார்த்தைகள் தான் வரும், கெட்டது தான் வரும், வாக்கு பலிதம் வராதங்க. நல்ல வார்த்தை பேசுனாவே அங்கே எவனும் ஏற்றுக்க மாட்டாங்க. எவனுங்கிறதா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் வாய் எடுத்ததெல்லாம் பொய்யும் புறாடு சனிலாம் சேர்ந்துட்டா அம்பிட்டுத்தான் அது வாட்டில் அள்ளி விடுவார். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நேக்காக பேசணும். அது எப்படின்னு சனிப்பன்னா அதில் சனியோட நிலப்பாடு என்ன, நிறையா விஷயங்கள் இருக்குது. அடுத்து அவர் அருள் வாக்கு அப்படிங்கிறாங்க. அருள் அப்படின்னா அந்த இடத்துல ஆன்மீகவாதி ஆயிடணும். எல்லாரும் அருள் வாக்கு சொல்லிட முடியுமா? தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, கோயிலில் ஒரு பூஜை செய்யக்கூடியவங்க, இல்லாட்டி ஒரு ஆன்மீகத்தில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஒரு நிலைமை வேணும். இப்போ அதுக்கு என்னையா ரூல் அப்படின்னா, சனி கேது குரு உங்கள் ஜாதகத்தில் எங்காவது தொடர்பு கொள்ளலாம். இவர்கள் 3 பேரும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும். அதாவது சனி குருவோட வீட்டில் இருக்கலாம், குருவால் பார்க்கலாம், அல்லது கேதுவும் குருவோட வீட்டில் இருக்கலாம், அல்லது கேதுவை சனி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேது கூட சனி தொடர்பு கொள்ளலாம். இவர்களை 2 பேர்த்தையும் குரு பார்க்கலாம், அல்லது சாரம் பெற்றிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும்.
அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஆன்மீக தொடர்புகள் வரும். சரி, அந்த இடத்துலையும் கூட இந்த குருவும் சனி கேது, இந்த சனியும் கேதுவும் அவர்களுடைய நிலப்பாடு நல்ல சுபக்கிரகங்களுடைய வீட்டில் இருக்கணும். நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்போ ஆன்மீகம் அப்படின்னா இந்த மாதிரி தொடர்பு கொண்டிருக்கும். எப்படி அப்படின்னா சனியும் கேது, இந்த சனி கேதுலாம் இருந்துச்சுன்னா அந்த சடையை போட்டு முடியை வளர்த்துக்கிட்டு தாடிலாம் வளர்த்துக்கிட்டு அவங்க வாட்டில் சுற்றுவாங்க. இதில் குரு புதன்லாம் அந்த மாதிரி சம்மந்தப்படுது அப்படிங்கும்போது நீட்டாக இருப்பாங்க. அவ்வளோதான். அதாவது எப்படின்னா நல்லா இந்த புதன்லாம் சம்மந்தப்படும் போது அர்ச்சகர் அப்படி எடுப்போம். பாடசாலை வச்சு நடத்த கொண்டு இருக்கிறவர்கள் அர்ச்சகர்கள், நல்ல வேத மந்திரங்கள் படிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி. அப்போ அவர்கள்லாம் நீட்டாக இருப்பாங்க. அந்த ட்ரிம் அடித்து இல்லாட்டி சேவ் பண்ணி அந்த முடி வளர்ப்பாங்க. ஆனால் அது ஒரு அலங்காரமாக இருக்கும். அழகு சுக்கிரன். நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம இப்போ ஒரு யாகம் வளர்க்கக்கூடியவர்கள், ஒரு மந்திரம் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் இப்போ முடிலாம் வளர்த்து கொண்டு கடுக்கன்லாம் போட்டு கொண்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் வரும்போது சுக்கிரனை சம்மந்தப்படுவார். வேதம் மட்டும் படிக்குவார். அவர் கடுக்கன் போட மாட்டார். தன்னை லேசாக எப்படி ஒரு அவர் சமய சின்னம் ராமம் போடலாம், பட்டை அடிக்கலாம், என்னமோ ஒன்று அந்த மாதிரி அழகாக நீட்டாக இருப்பார். அவர் புதன். இந்த 3 கிரகம் கூட இவங்க சம்மந்தப்படணும். நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ அருள்வாக்கு அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே இறங்கணும். கண்ட இடத்துல நம்ம வாட்டில் அருள் வாக்கு கொடுக்குறன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் எந்த நிலையிலனாலும் சொல்லலாமா அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஜோதிடத்தில் அவ்வளோ விதி வேணும். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே விளக்க வேணும் அப்படின்னா என்னுடைய வீடியோ 10-50 வீடியோவுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். பூசாரி ஆகுவதுக்குள்ள அமைப்பு ஜாதகம் போட்டிருக்கேன். சாமியார் பூசாரிலாம் அவங்க இதை போட்டு 3 உண்மையான ஆன்மீகவாதிகளுடைய ஜாதகம் போட்டிருக்கேன். அங்கே போய் பாருங்கள். அவங்க பிறந்த தேதி நேரம்லாம் போட்டு அதில் ஒருத்தர் ஜீவசமாதி ஆகி நான் வீடியோ போட்டிருக்கவர் இப்போ தான் சமீபத்தில் ஜீவசமாதி ஆகி அவருக்கு கோயில் கட்டியிருக்காரு. சரிங்களா? பகவான் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் அவர் ஜீவசமாதி ஆகிட்டார். ஆனால் அவருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்திலே தான் கட்டியிருக்காங்க. அதனால் அப்போ இந்த மாதிரிலாம் அமைப்பு வரணும் அப்படின்னா சனி கேது குரு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததில்ல. இவங்க ஆன்மீகவாதி. அருள் அப்படின்னா அந்த ஆன்மீகவாதிக்கு ஓடி போகிறோம். அது எந்த மதம் அப்படின்னு நம்ம முக்கியம் இல்லை. இப்போ ஒரு வேளாங்கண்ணி அப்படிங்கும்போது கிறிஸ்தவ மதம் அப்படின்னாக்கா அப்போ கிறிஸ்தவ மதத்தில் அருள் வாக்கு சொல்லக்கூடாதுன்னா தாராளமாக சொல்லலாம். சொல்கிறவங்க இருக்காங்க. எத்தனையோ ஃபாதர்லாம் இருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல வாக்கு பலிதம் அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருக்கணும். 2ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் தொடர்பு கொள்ளணும். மீண்டும் சொல்கிறேன், 2ஆம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருக்கணும். 2ஆம் இடத்தில் இயற்கை சுபக்கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது வாக்கு பலிதங்கள் வரும், நல்ல வாக்குகள் வரும். அல்லாத பட்சத்தில் வாக்கு சொல்லலாம்னு இருக்கலாம், சொல்லலாம், அது பலிதம் இருக்காது. அப்போ நானும் வாக்கு சொல்கிறேன், நானும் ரவுடி தான்ட்டு நம்ம ஒரு படத்தில் நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு ஊர் சொல்லுவார்ல நம்ம வடிவல், அந்த மாதிரி நானும் வாக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். சரிங்களா? சரி, அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்னான்னு பார்ப்போம். ஏன்னா கேட்டிருக்காரு நிறையா பேர் வாக்கு அதையும் சொல்லிடுறேன். அந்த வெறும் வாக்கு பலிதம் அப்படிங்கிறது வேற, அருள் வாக்குங்கிறது வேற. நிறையா பேர் சாமியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னால் அப்படியே பழிச்சிடும். அந்த கோயிலுக்கு கூட போகாதவங்களாம் கூட இருப்பாங்க. அது ஞானம். அந்த வாக்கு பலிதம் அது வேற. இவர் அருள் வாக்கு அப்படின்னு கேட்டதுனால இவ்வளவு வருது. சரி, பார்ப்போம். அவர் பிறந்த தேதி 17/3/1995, நேரம் காலையில் 7:11 திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கார். ராசி கட்டத்தில் இந்த ஸ்க்ரீனில் அவருடைய ராசி கட்டத்தை போடுவோம். சரிங்களா?
லக்னம் மீன லக்னம், லக்கணத்தில் சூரியன், 2ஆம் இடத்தில் கேது. ஆஹா, கேது ஞான வந்துட்டு அப்படிங்கிறீங்களா? பார்ப்போம், நல்லா பார்ப்போம். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று உள்ளார். ஏன்னா நீச்ச வக்ரம் வேற பலனை தரும். அதனால தான் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று உள்ளார். நீச்சம்தான், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று உள்ளார், அதுக்கு வேற மாதிரி பலன் இருக்குது, பார்த்துருவோம். 7ஆம் இடத்தில் சந்திரன். அதாவது இங்கே ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பௌர்ணமி சந்திரன் தான். அப்போ வளர்புறையா தேய்புறையான்னு அங்கே உள்ளே போயிடணும். அப்போ இவர் வந்து பிரதம திதியில் தேய்புரை பிரதம திதி இந்த சந்திரனுடைய நிலப்பாடு. ஆனால் சந்திரன் அந்த இடத்துல ஒளியாகத்தான் இருக்கிறது. சரிங்களா? தேய்புரை பஞ்சமி திதிக்கு மேலே தான் சந்திரன் தன் ஒளியை இழக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த சந்திரனுடைய நிலப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணியில் சந்திரன் இருக்கிறது அவ்வளோக்காக நல்லது கிடையாது. அதாவது புதனுக்கு சந்திரன் நண்பர் தான். ஆனால் அந்த இடத்துல வந்து புதனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கும்போது புதன் வந்து அந்த வேலையை நல்ல வேலையை செய்ய விட மாட்டார். ஒன்று. இரண்டாவதாக வந்து சந்திரன் வந்து ஒரு 5 நாளில் வந்து பஞ்சமி திதி தேய்புரையும் ஆயிடுறாரு, நீச்சம் பெற போய்கிறார், நீச்சனை நோக்கி போய்கிறார். அந்த உச்சத்தன்மையை நோக்கி போகிறது வேற, நீச்சத்தன்மையை நோக்கி கொண்டு போய்கிறார். தேய்புரை சந்திரனாக இருக்கிறார். அந்த இடத்துல சந்திரனை நம்ம வலுவாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் 7ஆம் பாவகத்தில் வலுவாகத்தான் இருக்கிறார். அது 7ஆம் பாவகம். ஏன்னா ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, திருமண வாழ்க்கைக்குனால அந்த இதை வர்றேன். சரிங்களா? ஒருத்தர் சாமியார் ஆகணும்னா திருமண வாழ்க்கைலாம் கெடணும். வர்றேன். 8ஆம் பாவகத்தில் ராகு, 9ஆம் பாவகத்தில் குரு, 11இல் சுக்கிரன், 12இல் சனியும் புதனும். இப்போ எனக்கு சிரிப்பு வர வருது இதை சொல்லிவிட்டு. இது கிரக அமைப்பு. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அப்படி தேவைன்னா அடுத்து எடுத்துக்கங்க. அந்த இது போட்டாச்சு. ஏன்னா ராசி கட்டம் ஸ்க்ரீனில் போட்டேன். இவருக்கு அப்புறமா விளக்குவோம். இந்த திருமண வாழ்க்கை கெட்டால் தான் ஜோதிடர், ஜோதிடர் கிடையாது, ஆன்மீகத்தில் இறங்க முடியுமா அப்படின்னா, பொதுவாக நான் பார்த்த அளவுக்கு இப்போ இந்த யூடியூப்பில் வர்ற சாமிலாம் அந்த ஒரு பெண்கள் கூட சாமி நான் சக்தினா 3-4 திருமணம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அங்கே உள்ளே போக வேணாம். ரெண்டாவது இன்னொருத்தர் நான் அகோரின்னு சொல்லிக்கிட்டு அது என்னமோ சொல்லுது. வேறு யாரோ அந்த ஆன்மீகவாதிகள்லாம் வந்து தவறான நம்ம பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறோம், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அமைப்பு வேறு. அது 12ஆம் பாவகம் சுக்கிரன், அது வேறு. சரிங்களா? தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அப்படியே 4ஆம் இடத்தை ஒழுக்கத்தை பார்க்கணும். 4ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம். அப்போ இங்கே நான் ஏன் இதை நிறுத்தி இந்த வாசகத்தை நான் எடுக்கிறேன்னா, ஒரு சாமியார் ஆகணும்னா இல்லற வாழ்க்கை கெடணும்னு நான் சொல்லலை. அங்கேருந்து வயதிற்கு தகுந்தாற் போல் அதிலிருந்து விலகி வருவார். இப்போது ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை குட்டியோட வாழ்கிறார், வயது ஆகுது, ஒரு 50 வயதுக்கு 60 வயதுக்கு அப்படி அப்படியே 50 வயது கடக்கும்போது அப்படியே ஆன்மீகத்தில் நாற்ற வருகிறது. இல்லறத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறார். இப்போ அப்படிலாம் இருக்குது. அப்படின்னா இந்த யூடியூப்பு பார்க்குறீங்களா, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து வேலூர்லேருந்து ஒரு சாமி வந்து அவர் சிவஜமாதி ஆகிட்டார். சட்டையெல்லாம் போட மாட்டார். அவர் வந்து ஆத்ம நித்தியானந்த குருசாமி அப்படின்னு போடுவாங்க. ஆத்ம நித்தியானந்த சுவாமிகள். அவர்லாம் வந்து அவர் வீடியோ பாருங்கள். அவர் எப்படின்னாக்கும் நம்மளை மாதிரியே சாதுவாக மனிதராக இருந்து திருமணமாகி குழந்தைகளாக இருக்குது, வெல்டிங் வேலை, அந்த மில்லுக்கெல்லாம் வேலைக்கு போய் வெல்டிங் பெட்டரில் வேலைக்கு போய் அவர் கடைசி காலத்தில் குடும்பத்தோடு இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவி குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவர் கோயிலே வீடாக வந்து எல்லாத்தையுமே திறந்து வந்து தெய்வ பக்தி அங்கே வந்து அவர் சிவஜமாதி ஆனார். சரிங்களா? ஆயிட்டார் அவர் ஐயா. அப்போ அந்த மாதிரி அப்போ அருள் வாக்குன்னு கேட்டனால நான் இவ்வளோ விளக்கம் சொல்லிக்கிட்டே வர்றேன். என்ன உங்களை ஜாதகத்துக்கு அருள் வாக்கு அப்படின்னா இல்லறத்தில் இருந்து, மற்ற போலி ஜாமியார்கள் எல்லாமே இப்போ என்னென்னமோ எத்தனை பேர் இருக்குது, அதெல்லாம் நம்ம அந்த இதில் அருள் அப்படின்னா
சாமியார் ஆகிறதுக்கு பேர் தான் அருள். நாங்கள் அருள் வாக்கு, வாக்குன்னு கேட்டிருந்தா அது வேறு, அருள்னா சாமியார். சரி, அப்போ இந்த மாதிரி வரும் பொழுது திருமண பாவகத்தையும் பார்க்க வேண்டி வரும். இப்போ பார்த்துடலாங்களா? அதனால தான் இப்படி சொன்னேன். கலச்சித்திரஸ்தானமான 7ஆம் பாவகம், திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய 8ஆம் பாவகம், தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடிய 12ஆம் பாவகம், ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் பாவகம், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய காரகனான சுக்கிரனுடைய நிலப்பாடு. இவ்வளவும் பார்த்தால்தான் அப்படியே வந்துடுவேன். அவர் இல்லறத்திலிருந்து விலகி வருவாரா? சொல்லிடுறேன். இப்போயே அவருக்கு அதில் நாட்டம் இல்லாதான் அந்த ஜாதகம் இருக்குது. இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையில் ஆகிட்டு இருக்கோம். அவர் வேணால் இல்லைன்னு வேணால் கமாண்டு போட்டுட்டோம். இல்லை சாமி நீ சொல்கிறது பொய், நானும் என் மனைவி சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு வேணால் போட்டுட்டோம். பார்ப்போம். இறங்கி அமைப்பு அப்படி தான் இருக்குது. சரி பார்ப்போம். இப்போ வாக்கு, அவர் அருள் வாக்கு அப்படிங்கிறாரு. வாக்குக்கு பார்ப்போம். வாக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல கேது, ஞானக்காரகனான கேது இருக்கிறார். ஓகே, ஒரு மார்க்கு போட்டுக்குங்க. 2ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்று போயிட்டான். அவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறான், வக்ரம் போட்டிருக்கான். அதனால் அதுக்கு நிறையா மார்க்கு கொடுக்கலாமா? 2ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் பெறுகிறது அது தவறு தான் இந்த இடத்துல. ஏன்னா வாக்கு பலிதம் கொஞ்சம் கம்மி தான். அது நல்லதா அப்படின்னு எடுத்தோம்னா என்ன சொல்லலாம்னா, ஒரு 10க்கு ஒரு 3 மார்க்கு தான் போடலாம். இப்படி எடுத்துக்கலாம். 30 மார்க்கா? 10க்கு 100க்கு 30, 10க்கு 3 மார்க் போடலாம். வாக்குக்கு நான் வர்றேன். ஏன்னா வாக்குக்கு அதிபதியான 2ஆம் இடத்தில், 2ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்று விட்டார். ஆனால் ஸ்தான பலம் அடைஞ்சிருக்கார். அந்த இடத்துல வக்ரம் பெற்றதுனால் கொஞ்சம் மார்க் கொடுக்கலாம். கொஞ்சம் வலுவாக இருக்கிறார். நீச்ச வாக்கில் இருந்திருந்தாருனாக்கும் சொல்லி வேற. ரைட்டு. அந்த 2ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறார். நீங்கள் எப்போ தானே சொன்னீங்க சனின்னா, சரி அதுக்கு வந்துடலாம். சனி வருகிறார் இங்கே. அப்படிங்கும்போது இவருக்கு வாக்கு பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல இதெல்லாம் வருமா அப்படின்னா, அந்த இடம் இருக்கக்கூடிய இடம் செவ்வாயோட இடம். 2ஆம் பாவமாக வருது செவ்வாய். காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அப்போ அவர் என்ன இருக்குவார்? வேகமும் கோபமும் ரொம்ப அவசரமாகவும் எப்படி வேணாலும் பேசுவார். சனியும் பார்க்கிறார். கொஞ்சம் கோபம் வரும். நிதானமாகவே இருந்தாலும் நிதானமாக பேசவே மாட்டாராலும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் வரும். தெரிச்சுங்களா? சரி, வாக்கு ஐயா அவர் சொல்கிறது பலிக்குமா அப்படின்னா, பலிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அவர் சொல்லுவது, ஏன்னா ஞானக்காரகனான கேது இருக்கிறார். வீடு கொடுத்தவன் செவ்வாய் ஒரு ஆட்சி நிலைக்குத்தான் வருவார். ஆட்சினா நிச்ச பங்கமாக இருக்கார். ராஜயோகத்துக்கு போவனாம். சரி, சனி அந்த இடத்துல 12ஆம் குருவோட சாரம் பெற்று அஸ்தங்கம் பெற்று சனி 3ஆம் பாரு அவருடைய தீய பலன்லாம் இழந்து தான் பார்க்குறார். சரிங்களா? அப்படிங்கிறதுனால அருள் வாக்கு இவர் சொல்லலாமா இந்த வாக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவருக்கு முழுமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100க்கு ஒரு 30 தான் கொடுக்கலாம். அவர் சொல்கிறது ஒரு 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 10 பேர்த்துக்கு சொன்னார்னா, ஒரு 3 பேர்த்துக்கு ஐயா நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னு வருவாங்க. பாக்கி கொஞ்சம் நல்லது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல இன்னும் 2ஆம் பாகத்தில் இன்னும் வலு பத்தாது, இன்னும் வலுவாக இருக்கணும். சரிங்களா? பார்த்துருவோம். அடுத்தது ஆன்மீகத்துக்கு எப்படி போகிறது அது பார்த்துருவோம். ஆன்மீகம் அப்படிங்கிறது அது துறவிங்கிறது அது 12ஆம் பாவத்தில் கேது இருக்குது, அது வேறு. இங்கே வந்துட்டாருன்னா 12ஆம் இடத்தில் சனியும் லக்கண மாரகரமான பாவியுமான புதனும் 12ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இருக்கட்டும், மறைவு தான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி, ஒரு லக்கம் இருக்கட்டும். நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது சனியும் புதனும் நண்பர்கள் தான். 12ஆம் இடம் அப்போ நல்லா இருக்குமா அப்படின்னா, லக்கணத்துக்கு பாவிங்க 2 பேரும் அங்கே அவன் இங்கே வலுவாக இருக்கான். அப்போ இந்த 12ஆம் பாவத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா, கெடுக்க செய்வார்கள். அப்போ தாம்பத்தியம் வாழ்க்கை அவருக்கு அப்படின்னா கொஞ்சம் மறைமுகமான வாழ்க்கையை கொடுப்பார்கள். இருக்கட்டும், அவர் வேணால் கமாண்டு கொடுக்கட்டும். இல்லைங்கய்யா நான் அப்படி பண்ணி அதில் எப்படி அப்படின்னா,
இயற்கைக்கு மாறானது. அவ்வளோதான். இதில் இந்த வார்த்தை இவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோவில். இயற்கைக்கு மாறானது. சரி, மனைவி ஸ்தானம் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் போய் 12ஆம் இடத்தில் மறந்து விட்டார். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கார். இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை. இப்போ 8ஆம் இடத்துக்கு இருந்து கொண்டு இருக்கிற ராகுவோட தேசம் இருக்குது. இங்கே ராகு என்ன சாரம் வாங்கியிருக்கார்? அப்படியே சுற்றி சுற்றி போயிடணும். இல்லறத்தில் இங்கே இருந்தால் ராகு சுவாதி, ராகுவோட சாரமே சுவாதியோட சாரம் வாங்கியிருக்கார். ராகுவோட சாரம் வாங்கியிருக்கார். 8ஆம் பாவத்தில் இருக்கார். செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். முடிஞ்சதுங்களா? 9ஆம் பாவகம் 5ஆம் லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கிறது நன்மையே. அந்த 9ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு லக்னத்தையும் 5ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். ஓகே, நல்லா இருக்குது. ராசிக்கு அதிபதியான நம்ம அங்கெல்லாம் உள்ள அவ்வளவுக்கெல்லாம் டீப்பாக போவோன்னா, இவர் கேட்ட கேள்விக்கு என்ன அப்படிங்கும்போது அருள் வாக்கு அப்படின்னா ஒரு ஆன்மீகத்தில் உள்ளே இறங்கி இவர் வாக்கு சொல்லுவார் அப்படின்னா வாய்ப்பு கம்மி. ஆன்மீகத்தில் இறங்குவாரா அப்படின்னாக்கும் எல்லாமே டச்சு வச்சுக்குவார். கொஞ்சம் கொஞ்சம் ஆன்மீகத்திலையும் இறங்குவார், வாக்கு கொடுக்குற மாதிரி இருப்பார். சாமி ஏதாவது உன்னை சொல்லுங்க அப்படின்னா இது கலவையான பலன்தான். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுக்கலாமா வேணாமா? ஒருத்தர்கிட்ட போய் நான் ஜோதிடம் பார்த்தேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ அருள் வாக்கு சொல்லுவா அப்படின்னு சொன்னார் அப்படின்னா குரு தசையில் உடனே நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்ல முடியுமா? குரு வந்து உங்களுக்கு நல்லதை செய்யணும். இப்போ ராகுதசை நடக்குது. ராகுதசை வந்து இப்போ உங்களுக்கு வந்து எப்போ முடிய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் 2033 முடிய போகுது. 38 வயசில் உங்களுக்கு ராகுதசை. இப்போ வந்து வயசு உங்களுக்கு வந்து எப்போ பிறந்திருக்கீங்க? 95 இப்போ ஆமாம், ஏகதேசம் 28-29 வயசு ஆகுது. அங்கிட்டு ஒரு 10 வருஷம் சரித்தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் குருதசையில் வந்து அருள் வாக்கு கொடுக்கலாமா அப்படின்னாக்கா அவர் என்ன கணக்கில் சொன்னார்னு தெரியல. இப்போயே கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வரல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன் 10 வருஷத்துக்கு போகிறீங்க? இப்போயே சொல்லுங்கள். 10 வருஷத்துக்கெலாம் போக வேணாம், இப்போயே சொல்லலாம். இப்போயே ராகு தானே 8ஆம் பாவத்தில் இருக்கார். எல்லாத்தையும் இலக்கத்தானே விடுவார். அதில் அந்த நாட்டம் தான் கொடுப்பார். தனிமை, குடும்பத்தை விட்டு பிரிகிறது, கொஞ்சம் விலகி இருக்கிறது, இந்த மாதிரி இந்த ராகு கொடுக்கத்தானே சொல்லுவார். சுக்கரனுடைய வீட்டில் தானே இருக்கார். அப்போ இப்போயே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 வருஷம்லாம் நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கு பதில் அருள் வாக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கன்னாக்கா அது இப்போ இருந்தே கொடுக்கலாம். ஆனால் அது எத்தனை சதமானம், எவ்வளவு அது நன்மையை செய்யும்? நமக்கு பார்க்க வர்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுக்குறோம்ல, அந்த வாக்கு வந்து நல்ல வாக்கு. ஐயா சாமி நம்மளை தேடி வரணும்ல, நீங்கள் சொன்னீங்க அது அப்படியே நடக்குது, வாக்கு பொழுது வேணும்ல, அது கம்மி தான். சரி, ஆன்மீகத்துக்கு போகணும்ல, அப்போ அந்த இடத்துல வந்து குருவும் சனியும் கேதுவோட நிலப்பாடை பார்க்கணும்ல, இவங்க 3 பேரும் தொடர்பு இருக்காங்களான்னு பார்க்கணும்ல. சனி வந்து குருவோட சாரம் பெற்றுள்ளார். கேது வந்துக்கிட்டு சனி தான் பார்க்கிறார். லக்கணத்தை தான் குரு பார்க்கிறார். வேறு சனியவோ குருவோ வந்து இந்த 2 பேர்த்தையும் சனியையும் சனி குருவோட சாரம் பெற்றிருக்கார். கேது எந்த இதுவும் இல்லை. அப்போ ஆன்மீகத்தில் 2லேயும் அதாவது என்ன அப்படின்னா மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அதுலேயும் நாற்றம் கொடுக்கும், இதுலேயும் இருக்கும். 12ஆம் இடத்தில் மோசமானவர்கள் இருக்கிறார்கள். அங்கே தான் விஷயமேனு. அவர்கள் வந்து ஆசையை கொடுத்துருவார்கள். 4ஆம் இடத்துக்கு அதிபதி ஆசையை தூண்டக்கூடியவன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவன் புதன். வந்துருச்சுங்களா? பாருங்கள், நீங்கள் வேணால் கமாண்ட் போடுங்க. ஆமாம் சாமி நான் போலாமட்டிங்க, அதுன்னு சொல்லி ஒரு எட்டையில் ஏதாவது ஒன்று வந்துடுது, அது இது ஆசையை தேவையில்லாத நண்பர்கள் வருகிறார்கள், இல்லை ஏதோ ஒன்று, அது எந்த நண்பராக இருந்தாலும் இருக்கட்டும். சரிங்களா? அப்போ நீங்கள் வாக்கு கொடுக்கலாம். 10 வருஷத்துக்கெலாம் போவானா, இப்போயே வாக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இது ஏன் உங்கள் ஜாதகத்துக்கு நான் இவ்வளோ விரிவாக இருக்குன்னா, பொதுவாக நம்ம போடுற வீடியோ வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுக்கு சில பாடத்துக்கு மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தை போடுறோம், அது இப்போ ஒரு கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு விளக்கத்தோடு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம 2 நிமிஷத்தில் நீங்கள் கேட்டோன்னா சொல்லலாம், ரைட் முடிஞ்சு அப்படின்ட்டு போயிடுவேன். அது அப்படிலாம் கிடையாது. விளக்கத்தோடு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தெய்வம் அதுக்கு மேலே தெய்வம் பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும்
வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.